அனைத்து தோழிகளுக்கும் வணக்கம். வெல்கம் டு என்டிகேபி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேப்ரிக் பெயிண்டிங். சாரியில் வந்து நமக்கு வேணுன்ற டிசைன் வரைஞ்சிக்கலாம். இந்த சாரியில் நான் பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா பிச்வாய் பெயிண்டிங் சொல்லிட்டு நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதில் முழுக்க முழுக்க வந்து தாமரைப்பூ, தாமரை இலை, மாடு இதுதான் வந்து வரைவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி வந்து லைட்டிங் சரியில்லாததுனால வேறு கலரில் உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் தெரியுது. ஆக்சுவலி இது வந்து பிங்க் கலரில் இதுதான் வந்து இதனோட ஒரிஜினல் கலர். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப சின்ன சின்ன மாடெல்லாம் போட்டு நிறைய தாமரைப்பூ அந்த மொட்டுக்கள்லாம் போட்டு எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் வந்து வரையும் போது இதை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ண முடியல. அதனால் ஓவராலாக ஒரு வியூ கொடுக்கலாமுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வரையும் போது எடுத்த ஒரு ஸ்டில்லு. பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு மாடு வந்து குட்டியாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி அதை நம்ம வந்து சாரியில் வச்சு ட்ரேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். சாரியில் எப்போவுமே ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒயிட் கோட்டிங் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வேணுன்ற கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அது வந்து சாரியில் வந்து ஒழுங்காக பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரியாகவே வந்து ஒரு மாதிரி திட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் முதல்ல வந்து கையில் சிலதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சேன். இந்த மாடு, இந்த தாமரைப்பூ இதெல்லாம் வந்து ஒரு சிமிலரான சைஸில் வரணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி அதே சைஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டர் வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா முந்தியில் வந்து இருக்கணும், முந்தானியில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கீழே பாட்டம் பார்டர் இருக்கு இல்லையா சாரியில், அதில் ஃபுல்லாக வரைய சொல்லியிருந்தாங்க. மேலே முந்தானியில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே பின் பண்ணுவீங்க இல்லையா, அது வரைக்கும் வரைய சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பிங்க்குனா பிங்க்கு. இப்போ மாடுக்கெல்லாம் நான் ஒயிட்டே தான் கொடுத்தேன். இப்போ இந்த இலைகளுக்கு, இந்த மொட்டுக்களுக்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு இதிலே வந்து கோல்டு கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோல்டு கலர் பெயிண்ட் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது தனியாகவே ஃபேப்ரிக்கில் வரைகிறதுக்குனே கோல்டு கலர், பேர்ல் கலர் அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக இருக்குது, சில்வர் கலர் இதெல்லாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக தெரியுது பாருங்கள். மெயினாக வந்து ஒரு கேப்சர் பண்ண போகிறோம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்னாவே நமக்கு லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சாரீ பெயிண்டிங் ஒர்க்கோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.